ஹாய் எவ்ரி ஒன். டெட்டால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க 99% பாக்டீரியாவை கில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாக்டீரியா அதை கில் பண்ணுறது இதை பற்றிலாம் முதல்ல பேசுனது யார் தெரியுங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தாங்க. இவர் தான் இக்னஸ் செமல்வீஸ். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டெலிவரி பார்க்குறாங்க, இன்னொரு சைடு பார்த்தா நர்சஸ் டெலிவரி பார்க்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே படிச்சிருப்பாங்க, பட் அவங்க பண்ணுற டெலிவரியில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குங்க. அண்ட் நர்சஸ் அவங்களோட கோர்சஸ் படிச்சிருப்பாங்க, பட் அவங்களோட டெலிவரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தார், இக்னஸ் செமல்வீஸ். அப்போ பார்த்ததில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, டாக்டர்ஸ்லாம் அட்டாப்சி பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு டெலிவரி பார்த்துட்டு இருந்தாங்க. இது 19th செஞ்சுரி, அந்த டைமில் கிருமியெல்லாம் கண்டுபிடிக்கலைங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன நினச்சாருன்னா, ஒருவேளை அந்த அட்டாப்சி பண்ணிட்டு வரும்போது அவங்க கையில் கிருமி இருக்குது, அந்த கிருமியை வச்சுக்கிட்டே அவங்க டெலிவரி பண்ணுறதுனால ஃபெயிலியர் ரேட் அதிகமாக இருக்குன்னு அவர் யோசிச்சாருங்க. ஆஸ் யூஷுவல் அட்டாப்சி பண்ணதுக்கப்புறம் கையை கழுவுவாங்க, என்னென்னா கண்ணுக்கு தெரியுது அந்த பிளட்டெல்லாம் போகிறதுக்காக. பட் டீப்பாக நம்ம யூஸ் பண்ண சோப்பெல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கலைங்க. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே போயிட்டு எல்லாரையும் தேய்ன்னு சொல்லிட்டு ஸ்க்ரப்ஸை வச்சு தேய்க்க சொன்னாருங்க. இதையும் டாக்டர்ஸ் பண்ணாங்க அண்ட் சக்ஸஸும் ஆச்சுங்க. ஸோ இதில் அதிகமாக சக்ஸஸ் வர அவர் எல்லாரையும் போட்டு ஸ்க்ரப்ஸை வச்சு தேய்ங்க க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இன்னும் சக்ஸஸ் அதிகமாக தான் ஆச்சு. இப்போ நம்ம காலத்தில் சொல்கிற மாதிரி இது ரொம்ப கிரிஞ்சாக இருந்ததுங்க அந்த டைமில். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, பைத்தியம்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணிட்டாங்க. கடைசியில் அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் அதுக்கப்புறம் இறந்தே போயிட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னவர் அவர் தாங்க. அந்த காலத்துலேயே இப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க.